இன்னைக்கு வீடியோல டெபாசிட் ஸ்லிப் எப்படி ப்ராப்பரா ஃபில் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். செக் எழுதுறது, வித்ட்ராயல் ஆர் டெபாசிட் ஸ்லிப் ஃபில் பண்றது, டிடி சலான் ஃபில் பண்றது, இந்த மாதிரியான பேங்கிங் டாஸ்க் சில சமயங்கள்ல நமக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கா இருக்கும். டிடி சலானை எப்படி ப்ராப்பரா எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாம ஃபில் பண்றது அப்படிங்கறத பத்தி நான் தனியா ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். சப்போஸ் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா மேல கார்டை கூட கிளிக் பண்ணலாம். ஹாய் வணக்கம், நான் ஜேன். இது என்னோட பேங்கிங் மினிட்ஸ் சேனல். டெய்லி பேங்கிங்க்கு தேவையான தகவல்கள், வழிமுறைகள் மற்றும் செய்திகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதா இந்த சேனல் மற்றும் வெப்சைட்டோட நோக்கம். வாங்க இன்னைக்கு இன்ஃபர்மேஷனுக்கு போகலாம். பேங்க்ல நீங்க பணம் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா கேஷா இருந்தாலும் சரி, செக்கா இருந்தாலும் சரி, நீங்க டெபாசிட் ஸ்லிப் ஒன்று ஃபில் பண்ணி கொடுக்கணும். இப்போ நீங்க கேட்கலாம், டெபாசிட் ஸ்லிப் ஆர் வித்ட்ராயல் ஸ்லிப்பை ஃபில் பண்ணி தான் பேங்க்ல பணம் போடவோ எடுக்கவோ முடியுமா? அப்படி ஒரு ஸ்லிப்பை ஃபில் பண்ணாம இதை பண்ண முடியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃபார் த மோஸ்ட் பார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டெபாசிட் ஸ்லிப், வித்ட்ராயல் ஸ்லிப்புக்கெல்லாம் முக்கியமான பங்கு இருக்குது. பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க டெபாசிட் ஆர் வித்ட்ரா பண்ற அந்த பணத்துக்கு இது ஒரு ரிட்டன் ப்ரூஃப், அதாவது எழுத்துப்பூர்வமான ஒரு ஆதாரம். ஸோ நீங்க பண்ற எந்த ஒரு டிரான்சாக்ஷனும், அது டெபாசிட்டா இருந்தாலும் சரி, வித்ட்ராயலா இருந்தாலும் சரி, அது கணக்குல வராம போயிடக்கூடாது இல்லையா? அதுக்கு அவங்க வச்சிருக்கிற ப்ரூஃப் தான் இந்த வித்ட்ராயல் அண்ட் டெபாசிட் ஸ்லிப்ஸ். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ற அந்த டெபாசிட்லயோ இல்ல வித்ட்ராயல்லையோ ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு டவுட், இல்ல ஏதோ ஒன்று கேட்கணும் அப்படின்னா நீங்க பேங்க்ல போய் காட்டக்கூடிய ஒரே ப்ரூஃப் அந்த ஸ்லிப்போட ரெசிப்ட் தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பேங்க்ஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த டெபாசிட் ஸ்லிப் ஃபில் பண்ண வேண்டிய அவசியத்தை குறைச்சிக்கிட்டு வராங்கன்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏடிஎம் மூலியமா பணம் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஸ்லிப் ஃபில் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஏடிஎம் மிஷின்ல இருக்கிற அந்த கம்ப்யூட்டர் பணத்தையும் கவுண்ட் பண்ணும், செக்கையும் டிடெக்ட் பண்ணும், அதாவது ரீட் பண்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபெசிலிட்டி சில பேங்க்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் சில பேங்க்ஸோட ஸ்மார்ட் போன் ஆப்ஸ்ல நீங்க பேப்பர் செக்கை ஸ்கேன் பண்ணி மணி டெபாசிட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொண்டு வர போறாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டெபாசிட் ஸ்லிப் ஃபில் பண்ணி தான் மணி பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடைமுறை தான் இன்னும் பரவலா ஃபாலோ பண்ணப்படுது. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கேஷா இருந்தாலும் செக்கா இருந்தாலும் அந்த டெபாசிட் ஸ்லிப்பை எப்படி கரெக்டா ஃபில் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஸோ நீங்க எந்த பேங்க்ல என்டர் பண்ணீங்கனாலும் உங்க கண்ணு முன்னாடி கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல டெபாசிட் ஸ்லிப், வித்ட்ராயல் ஸ்லிப் அடுக்கி வச்சிருப்பாங்க. அப்படி நீங்க பார்க்க முடியல அப்படின்னாலும் ஏதாவது ஒரு கவுண்டர்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு வீடியோல எக்ஸாம்பிளுக்கு நான் எஸ்பிஐ ஓட டெபாசிட் ஸ்லிப்பை உங்களுக்கு யூஸ் பண்ண போறேன். பட் மற்ற பேங்க்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காலம்ஸ் எல்லாம் சிமிலரா தான் இருக்கும். இந்த டெபாசிட் ஸ்லிப்ல ரெண்டு பகுதிகள் இருக்கு, லெஃப்ட்ல ஒன்று, ரைட்ல ஒன்று. இந்த பக்கம் இருக்கிற பகுதி, அதாவது லாங்கா இருக்கிறது வந்து பேங்கோட காப்பி, இந்த பக்கம் குட்டியா இருக்கிறது வந்து கஸ்டமர் காப்பி, அதாவது உங்களோட காப்பி. இந்த ரெண்டு சைடையுமே நீங்க ஃபுல்லா ஃபில் பண்ணி தான் கொடுக்கணும். முதல்ல எப்படி பேங்கோட சைடை ஃபில் பண்றதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட பிரான்ச் நேம் இங்க ஃபில் பண்ணணும். சில டெபாசிட் ஸ்லிப்ஸ்ல பிரான்ச் நேம் பிரிண்ட் ஆயிருக்கும். சப்போஸ் அப்படி பிரிண்ட் ஆகல அப்படின்னா இந்த இடத்துல எந்த பிரான்ச்ல நீங்க போய் இதை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த பிரான்ச் நேம் இங்க எழுதணும். அடுத்து என்னைக்கு நீங்க மணியை டெபாசிட் பண்றீங்களோ அன்னைக்கு டேட்டை போட்டுக்கோங்க. அடுத்து அக்கௌண்ட் நம்பர், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம். நீங்கள் யாரோட அக்கௌண்ட்ல இந்த மணியை, அதாவது பணமாவோ இல்லை செக்காவோ டெபாசிட் பண்ண போறீங்களோ அவங்க அக்கௌண்ட் நம்பரை எழுதணும். இப்போ சப்போஸ் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் பண்ணிக்க போறீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை எழுதிக்கலாம். இல்லை யாரதோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக வாங்கி ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து நேம், இது வந்து அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம், அதாவது நீங்கள் மேலே ஃபில் பண்ணியிருக்கிற இந்த அக்கௌண்ட் நம்பர் யாருதோ அவங்களோட பேரை இங்கே ஃபில் பண்ணணும். இப்போ இந்த கேஸில் இது என்னோட அக்கௌண்ட் நம்பர், ஸோ இங்கே நான் என்னோட நேமே ஃபில் பண்ணுறேன். அடுத்து வந்து மொபைல் நம்பர். இந்த காலம்ல நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் எழுதணும். நீங்கள் டெபாசிட்டர் அப்படின்னா உங்களோடது எழுதணும். இந்த அக்கௌண்ட் நம்பர் உங்களோடதா இருந்தாலும் இல்லாட்டியும் இங்கே இருக்கிற மொபைல் நம்பர் உங்களோடதா இருக்கணும். ஏன்னா சப்போஸ் இந்த டெபாசிட் ஸ்லிப்பில் ஏதாவது ஒரு கொஸ்டின் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா பேங்க் ஸ்டாஃப் உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்கறதுக்கு அது வசதியாக இருக்கும். அடுத்து இமெயில் ஐடி. சப்போஸ் உங்களுக்கு இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அந்த ஐடியை இங்கே ஃபில் பண்ணுங்க. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம பேங்க்குக்கு கொடுக்குறோமோ அது நமக்கு தான் நல்லது. அடுத்து ருபீஸ் இன் வேர்ட்ஸ், அதாவது எவ்வளோ அமௌண்ட் நம்ம இப்போ டெபாசிட் பண்ண போகிறோமோ அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட்டை இங்கே வேர்ட்ஸில் எழுத போகிறோம். நீங்கள் கேஷாக டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் கொண்டு வந்துருக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை இங்கே ஃபில் பண்ணுங்கள். சப்போஸ் செக் அப்படின்னா அந்த செக்கில் என்ன அமௌண்ட் பிரிண்ட் ஆயிருக்கோ அந்த எக்ஸாக்ட் அமௌண்ட்டை தான் நீங்கள் இங்கே எழுதணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 20,000 எழுதுகிறேன். அடுத்தது நீங்கள் கேஷில் இந்த 20,000 அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னென்ன டினாமினேஷன்ஸில் நீங்கள் நோட்ஸ் கையில் வச்சுருக்கிறீங்களோ அந்த டினாமினேஷன்ஸ் ஃபில் பண்ணணும். 2000 ரூபா நோட்டு எத்தனை வச்சுருக்கிறீங்களோ அது அப்படிலாம் ஃபில் பண்ணி டினாமினேஷன்ஸ் ஃபில் பண்ணி இங்கே அதுக்கு தகுந்தாப்பில் ருபீஸை ஃபில் பண்ணி இங்கே டோட்டல் ஃபில் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிளில் நான் வந்து செக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செக் லீஃபில் பார்த்தீங்கன்னா இந்த செக் எவ்வளோக்கான செக் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஃபிகர்ஸ்லையும், இந்த இடத்துல அதாவது நம்பர்ஸ்லையும், இந்த இடத்துல வேர்ட்ஸ்லையும் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாக்ட் அமௌண்ட் தான் நீங்கள் உங்களோட
டெபாசிட் ஸ்லிப்பில் ஃபில் பண்ணணும். செக்கோட டீடைல்ஸை நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ண போகிறோம். இங்கே நம்ம முக்கியமாக ஃபில் பண்ண வேண்டிய டீடைல்ஸ் என்ன, அவங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா செக்கோட நம்பர், செக்கோட டேட் அண்ட் அந்த செக்கு எந்த பேங்க் அண்ட் பிரான்ச்சோடது அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். செக்கோட நம்பர் அப்படிங்கிறது செக்குக்கு கீழே இருக்கிற 6 டிஜிட் நம்பர். இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் கொட்டேஷன் மாதிரி ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 6 டிஜிட் நம்பர் தான் செக்கோட நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட செக் அப்படின்னா நான் என்ன ஃபில் பண்ண போகிறேன்னா இந்த நம்பரை இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். அடுத்து நம்ம செக்கோட டேட்டை ஃபில் பண்ணணும். செக்கோட டேட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டேட் போடுறேன். அடுத்து செக் எந்த பேங்க் பிரான்ச்சில் ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம எழுதணும். இப்போ நான் கையில் வச்சிருக்கிற இந்த எக்ஸாம்பிள் செக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. சில பேங்க்கோட செக் புக்கில் இந்த டீட்டெயில் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த செக்கில் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல ஃபிகர்ஸில், அதாவது நம்பர்ஸில் ஃபில் பண்ண போகிறோம். மேலே நம்ம 20,000 தான் போட்டிருக்கோம். செக்லேயும் 20,000 இருக்குன்னு அசீவ் பண்ணிக்கிட்டு 20,000 ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து சிக்னேச்சர் ஆஃப் த டெபாசிட்டர் அப்படின்னு இருக்கிற இடத்துல உங்களோட சைனை போட்டுருங்க. அப்புறம் ஒரு சின்ன டீட்டெயில், இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற அக்கௌண்ட் நம்பர், என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் அப்படிங்கிறதையும் ஃபில் பண்ணிடுறது நல்லது. சப்போஸ் அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்பி அக்கௌண்ட் அப்படிங்கிறத டிக் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பேங்க்கோட காப்பியை ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கஸ்டமர் காப்பி ஃபில் பண்ண போகிறோம், அதாவது நம்மளோட காப்பி. ஸோ இந்த கஸ்டமர் காப்பியில் நீங்கள் ரைட் சைடில் என்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணீங்களோ அதே டீட்டெயில்ஸ் தான் அப்படியே ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இங்கே டேட்டா ஃபில் பண்ண போகிறோம். அடுத்து அக்கௌண்ட் நம்பர், அங்கே என்ன அக்கௌண்ட் நம்பர் போட்டிருக்கீங்களோ அதே அக்கௌண்ட் நம்பர், எஸ்பி அக்கௌண்ட், நேம், என்னோட ஃபோன் நம்பர், அமௌண்ட் இன் figures and அதே amount in words. அடுத்து செக்கோட டீடைல்ஸ். சப்போஸ் நீங்கள் செக் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செக்கோட டீடைல்ஸ் இங்கே எழுதணும். அங்கே என்ன எழுதிருக்கீங்களோ அதே டீடைல்ஸை இங்கே திரும்ப எழுதுங்க. அப்புறம் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை இன்னொரு வாட்டி ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, டெபாசிட் ஸ்லிப்பை ஃபில் பண்ணியாச்சு. இந்த ஸ்லிப்பை நீங்கள் கவுண்டரில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, முக்கியமாக அக்கௌண்ட் நம்பர், நேம், செக்கோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ண அந்த ஸ்லிப்பை வச்சுட்டு இன்னொரு புது ஸ்லிப் எடுத்து நீட்டாக ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இன்னைக்கு நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி bankingways.com சைட்டில் இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸில் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷனை விட அதிக இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த சைட்டை விசிட் பண்ணுறது நல்லது. இன்னும் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.